அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காந்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு குரு வக்கர பயிற்சி பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். குரு வக்கரம் அடைகிறது நல்ல விஷயமா? முதல்ல அப்படின்னா பாவ கிரகங்கள் வக்கரம் அடைகிறது தான் சிறப்பான விஷயம். சுப கிரகங்கள் வக்கரம் அடையும் பொழுது தன்னுடைய சுபத்தன்மைக்கு மாறான விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போ இந்த குரு வக்கர பயிற்சி எல்லாருக்கும் நல்லதை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்லதை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தனக்காரகன் என்கின்ற காரகத்துவம் பெற்ற குரு பகவான் அமருவது ஒரு சிறப்பான விஷயம்தான். அதாவது சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் என்கின்ற ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இங்கு அமருவது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருவருமே இருவேறு அணிகளின் தலைவர்கள் அப்படிங்கிற நிலையிலையும் இருக்கிறதுனால தன்னுடைய அணிகளுக்கும் நல்லதை இவரால் செய்ய முடியல, சுக்கிரனுடைய அணிகளுக்குமே நல்லதை செய்ய முடியல. இந்த குரு பயிற்சியில் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவில் நன்மைகள் கிடைக்கல அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போ இந்த குரு வக்கர பயிற்சி எல்லாருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. பெரிய அளவில் கெடுபலன்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்கிறாரு. அப்போ இந்த குரு வக்கர பயிற்சி எவ்வளவு நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9/10/2024 4/2/2025 வரையில் இருக்குது. ஏறத்தாழ 4 மாதங்கள் இந்த குரு வக்கர பயிற்சி இருக்குது. இந்த 4 மாதங்களில் சில ராசிகளுக்கு அதிகமான நற்பலன்களையும் தராரு. சில ராசிகள் கண்டிப்பாக கவனமாக இருந்தால் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராரு. ஏன்னா வக்கரமடைஞ்ச கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவங்களை வேகமாக செய்ய வைக்கும் அப்படிங்கிறது சரி. அப்படிங்கும் பொழுது கவனமாக இருந்துட்டாவே போதும். நாம் மனக்குழப்பத்தில் இதனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் போகும்போது தவறான முடிவுகள் எடுத்தோம்னா அது பாதிப்பை கொடுத்துரும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்னெல்லாம் தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக தசாபுத்தியினுடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பொழுது தான் இந்த வெற்றிகளை உங்களுக்கு சாத்தியப்படும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, உங்களுடைய சாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தசாபுத்தி அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருது. குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது. மீன ராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்னெல்லாம் நற்பலன்களை தர காத்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக மீன ராசிக்கு ராசி அதிபதியாக குரு பகவான் தான் வருவார். இப்போ போய் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இது ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. அதனால் இங்கு அமரும் பொழுது பெரிய அளவில் நன்மைகளை இந்த ராசிகளுக்கு செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இங்கிருந்து இப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் வக்கரம் அடைஞ்சு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இப்போ வக்கரம் அடையும் போது சிறப்பாக தான் இருக்கும். இவர் ராசியை தாண்டியெல்லாம் வரல. நட்சத்திர மண்டலத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேயே தான் பின்னோக்கி சஞ்சரிக்கிறாரு. அப்படிங்கும்போது பெரிய அளவில் கெடுபலன் இல்லை. ஓரளவுக்கு நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த வக்கர பயிற்சி சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே மீன ராசிக்காரர்கள் விரயச்சனியின் பிடியில் வேற இருக்கிறாங்க. இந்த விரயச்சனி வந்ததுலேருந்தே சுப பலன்கள் அதிகமாக கூட கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தாலும் கூட பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். சில பேர் விருப்பப்பட்ட வேலைகள் கூட கிடைச்சிருக்கும், வீடு கட்ட முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கிடைச்சிருக்கும். ஏன்னா சுக்கிரன் இவருக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படிங்கிறதுனால இந்த முயற்சிகளுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இங்கே அமரும் பொழுது ராசிநாதன் அமரும் பொழுது பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துச்சா? 3ஆம் இடம் அப்படின்னா வெற்றியை தானே குறிக்கும். அப்போ வெற்றியை கொடுத்துச்சா அப்படின்னா பெரிய அளவில் மீன ராசிகளுக்கு வெற்றி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற வக்கர பயிற்சியாவது இவர்களுக்கு வெற்றியை தருமா அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவர் 3ஆம் இடத்துல இருந்து எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். 7ஆம் இடம் என்கின்ற களத்திர ஸ்தானத்தை பார்ப்பாரு. இது பாதக ஸ்தானம். எவ்வளோ நாள் இந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான பாதகம் தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பாதக ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சுபப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக வக்கரம் அடைந்த குரு பகவானால் இந்த இடம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில்கள், கூட்டாளிகள் இவர்களால் நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 7ஆம் இடத்து பார்வை, அதாவது தன்னுடைய 5ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு தான். அப்போ குரு பகவான் வக்கரம் அடைஞ்ச 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கூட்டாளிகளால் நன்மை, கூட்டு தொழிலால் நன்மை, தன்னுடைய இணைகளால் நன்மை அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையிலும் நன்மைகளை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு மன சங்கடங்களும் மனக்கசப்புகளும் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கான மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் தான் எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை இங்கே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வக்கரம் அடைஞ்ச குரு பார்க்கும் பொழுது
மீன ராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் அப்படிங்கும்போது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம் யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுடைய வீடு. அப்போ இந்த வீடை பார்க்கும்பொழுது மிக அதிகமான சிறப்புகளை செவ்வாய் பகவான் இவருக்கு கொடுக்க காத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கான ஆதிபத்தியம் பெற்றவரும் செவ்வாய் தான். அப்போது தனக்காரகன் ராசிநாதனாகவே இருந்து அவர் 3ஆம் இடம் என்கின்ற வெற்றி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து பாக்கியமான விஷயங்களும் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்த சனி பகவானும் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் இந்த கதையில் முக்கிய ரோலாக இவர் கண்டிப்பாக வந்து நாம் ஒன்று நினைக்கும் பொழுது அவர் ஒன்று நினச்சிட்டு போயிடுவார். விரை சனி அப்படிங்கிற இடத்துல இருக்கனால நாம் ஒன்று நினைக்கும் போது அது ஒன்று நடந்துடும். அதனால தான் உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் சிறப்பாக இருக்குதா அப்படின்னு பாருங்க மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக பார்த்தோம்னா 11ஆம் வீட்டை பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. இது மகரம் அப்படிங்கும் பொழுது சனி பகவானே இந்த வீட்டிற்கான அதிபதியாகவும் வருவார். இப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். மகரத்திற்கு கும்பம் 2ஆம் இடம் அப்படின்னாலும் கூட ஆனால் அவர் அமர்ந்திருக்கிறது மீன ராசிக்கு 12ஆம் இடம். அப்படிங்கும் பொழுது நிறைய விரயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் வக்கிரம் அடைஞ்சு இப்போ பார்த்துட்டு இருக்கும் பொழுது நல்ல ஒரு சிறப்பான பலனை தான் கொடுத்துருவாரு. ஆனால் இருந்தாலும் கூட மீன ராசிகள் அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கணும். இல்லாட்டி கண்டிப்பாக வந்து விரயச்சனியாக இருக்கிற சனி பகவான் பெரிய அளவில் இவர்களுக்கு விரயத்தையும் தந்துடுவார். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ இந்த வக்ர பயிற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய பிடியிலேயே உங்கள் குடும்பஸ்தானமும் இருக்குது. அப்போ குடும்பஸ்தானத்திற்கான தேவை, உங்களுடைய குடும்பத்திற்கான தேவை அப்படிங்கிறத வந்து அதிகமான விஷயங்கள் இருக்கும். அந்த தேவைக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறதை எல்லாம் அதிகப்படியான முயற்சி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். பொதுவாக இந்த வக்கர பயிற்சி எல்லாருக்கும் சிறப்பாக இருந்தாலும் மீன ராசிக்கும் சிறப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சியை அதிகப்படியாக எடுக்கும் பொழுது, உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் பெரிய அளவில் நீங்கள் வெற்றிகளை தேடிக்கொள்ள முடியும். மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய ராசி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைக்க ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.